நீங்க வழக்கமா இந்த மனுஸ்மிருதி அல்லது பழமையான சாஸ்திரங்கள் அப்படின்னு கேள்விப்படும்போது உங்க மனசுல என்னங்க தோணும்? ரொம்ப இறுக்கமான, மாத்தவே முடியாத ஒரு சட்டம்னு தோணும் இல்லையா? கண்டிப்பா. மனிதர்கள பிரிச்சு வைக்கிற ஒரு கல்வெட்டு மாதிரி தான் அது நமக்கு தோணும். ஆனா, இந்த பழமையான சமூக கட்டமைப்புகளுக்கு பின்னாடி குவாண்டம் இயற்பியல், அப்புறம் மனித மனதோட ஆழமான உளவியல் விதிகள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா நம்ம மேலோட்டமா படிக்கும்போது முரண்பாடா தெரியற பல விஷயங்கள் தத்துவார்த்தமாவும் அறிவியல் ரீதியாவும் அலசப்படும்போது அது வேற ஒரு கோணத்தையே நமக்கு காட்டும். ஆமா. நாம வெளியில தெரியிற விஷயங்கள மட்டுமே வச்சு எடை போடுறதுனால தான் அந்த இறுக்கமான பிம்பம் உருவாகியிருக்கு. இந்த ஆழமான அலசல்ல நாம அத பத்தி தான் விரிவாக பேசப் போறோம். எந்த விதமான அரசியல் சாய்வும் இல்லாம, முற்றிலும் ஒரு உளவியல் மற்றும் தத்துவ கோணத்துல இத பார்க்க போறோம். இதோட உண்மையான ஆழமான உள்ளர்த்தங்கள் அலசுறது தான் நம்ம இலக்கு. கரெக்ட். இத முழுமையா புரிஞ்சுக்க இந்த பிரபஞ்சத்தை நம்ம சாஸ்திரங்கள் எப்படி பாக்குது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து நாம தொடங்கணும். அதாவது பிரபஞ்சத்தை 3 அடுக்குகளா பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஆமாங்க. மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்வையும் சாஸ்திரங்கள் 3 தனித்தனி நிலைகளா பிரிக்குது. இதுல முதல் அடுக்கு தூல உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்களால் காணக்கூடிய இந்த பருப்பொருள் உலகம். ஓ, தூள உலகம்னா நம்ம உடல், நம்ம சுத்தி இருக்கிற நிலப்பரப்பு இதெல்லாமா? சரியா சொன்னீங்க. நம்ம பிறந்த சூழல், உடல் அமைப்பு எல்லாமே இதுல அடங்கும். இது முற்றிலும் பிறப்போட அடிப்படையில உயிரியல் விதிகளின்படி நிர்ணயிக்கப்படுது. இதத்தான் சாஸ்திரங்கள் ஜாதி அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிடுது. அதாவது என் கை, கால், என் தோலோட நிறம், நான் பிறந்த குடும்பம், இதுதான் தூள உலகம் அல்லது ஜாதி. சரி, அப்போ இந்த உடலை தாண்டி அடுத்ததா நம்மளை இயக்குறது எது? அதுதான் அந்த 2வது அடுக்கு. இதை கண்களால பார்க்க முடியாது, மனசால மட்டுமே உணர முடியும். இதுக்கு பேரு சூக்ஷ்ம உலகம். சூக்ஷ்ம உலகம்னா நம்ம எண்ணங்கள், ஆசைகள் மாதிரியான விஷயங்களா? ஆமா. நம்ம எண்ணங்கள், ஆசைகள், கோபங்கள், நம்ம ஈர்ப்புகள் இது எல்லாமே இந்த அடுக்குல தான் இருக்கு. இது ஒருத்தரோட உள்ளார்ந்த குணங்களாலான கட்டமைப்புன்னு சொல்லலாம். இதத்தான் வர்ணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதனோட ஒவ்வொரு செயலையும் இயக்குறது இந்த குணங்கள் தான் இல்லையா? கண்டிப்பா. பகவத்கீதை மாதிரியான நூல்கள் இதத்தான் ஒரு மனிதனோட குண மற்றும் கர்மா அப்படின்னு குறிப்பிடுது. புரியுது. உடல் அப்படிங்கிறது ஜாதி, மனம் அப்படிங்கிறது வர்ணம். ஆனா இந்த ரெண்டையும் தாண்டி 3வதா ஒரு அடுக்கு இருக்குன்னு சொன்னீங்களே. அதுதான் ரொம்ப முக்கியமான அடுக்கு. அனைத்திற்கும் அடிப்படையான ஆன்ம உலகம். இது இந்த தூலமான உடலையும் சூட்சமமான மனதையும் கடந்த ஒரு நிலை. இதுல எந்த விதிகளும் கிடையாதா? விதிகளும் இல்லை, உருவங்களும் இல்லை, ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. ஒரு சின்ன எறும்புக்குள்ள இருக்கிறதும் பிரம்மாண்டமான யானைக்குள்ள இருக்கிறதும் மனிதனுக்குள்ள இருக்கிறதும் எல்லாமே ஒரே உயிர்ப்பு சக்தி தான். இதை எந்த பிரிவுக்குள்ளே அடக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு நவீன உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க சொல்லுங்க, இதை அப்படி பொருத்தி பார்க்கலாமான்னு. சொல்லுங்க, கேப்போம். இப்போ நாம பயன்படுத்துற கம்ப்யூட்டர் எடுத்துக்குவோம். அதுல மானிட்டர், கீபோர்டு, மதர் போர்டுன்னு தொட்டு உணரக்கூடிய ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா? இதுதான் தூல உலகம், அதாவது ஜாதி. இது பிறப்பிலேயே உருவான ஒரு நிரந்தரமான கட்டமைப்பு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. தொடருங்கள். அப்புறம் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இயங்குற சாஃப்ட்வேர், அதாவது விண்டோஸ் அல்லது மேக், அதுதான் நம்ம கட்டளைகளை இயக்குது. அதுதான் சூக்ஷ்ம உலகம், அதாவது வர்ணம். ஆனா இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ரெண்டும் இயங்கணும்னா அங்கே பாரபட்சம் இல்லாத மின்சாரம் தேவை. அதுதான் ஆன்மா. சரியா? மிக சரியான உதாரணம். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா, மின்சாரத்துக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் அதே மின்சாரம் தான், ஒரு சாதாரண கால்குலேட்டருக்கும் அதே மின்சாரம் தான். ஆமா, ஆன்மாவும் அது போல தான் எல்லார்கிட்டயும் சமமா இருக்கு. கரெக்ட். ஆனா ஹார்ட்வேர் அப்படிங்கிறது அதோட பௌதீக அமைப்பை பொறுத்து சில வரம்புகளே கொண்டிருக்கும். ஒரு சாதாரண கால்குலேட்டர்ல உங்களால ஹை எண்ட் வீடியோ கேம் விளையாட முடியாது. அது அதோட பௌதீக தன்மை. ஓ, அததான் நம்ம ஜாதி அல்லது உடலோட எல்லைகள்னு சொல்றோம். ஆ ஆனா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மாத்திக்க கூடியது. ஒரு கம்ப்யூட்டர்ல வைரஸ் வரலாம், அப்புறம் அதை அழிச்சிட்டு புது சாஃப்ட்வேர் போடலாம். அதே போலத்தான் நம்ம மனசும் குணங்களும் மாறக்கூடியவை. இந்த ஹார்ட்வேர், அதாவது உடல் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. ஜாதி அப்படின்னாலே யாரோ சில மனிதர்கள் உட்கார்ந்து
சட்டம் போட்டு மத்தவங்கள அடக்கி ஆள்றதுக்காக உருவாக்குன ஒரு செயற்கையான கட்டமைப்புன்னு தானே நம்ம நினைக்கிறோம். பொதுவா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா உண்மைய சொல்லப் போனா, ஜாதி அப்படிங்கிற சொல் இயற்கையோட பன்முகத்தன்மையை குறிக்கிற ஒரு வார்த்தை. இயற்கையோட பன்முகத்தன்மையா? அது எப்படி சாத்தியம்? அது மனிதர்கள் உருவாக்குனது இல்லையா? இல்லைங்க. ஜாதி அப்படிங்கிற சொல் அடிப்படையில உயிரியல் சார்ந்த ஒரு வார்த்தை. இப்போ நவீன அறிவியல்ல நாம விலங்குகளையும் தாவரங்களையும் ஸ்பீஷீஸ், ஜீனஸ்னு வகைப்படுத்துறோம்ல, அதத்தான் பழங்கால நூல்கள் ஜாதின்னு சொல்லுச்சு. அதாவது மிருக ஜாதி, பக்ஷி ஜாதி அந்த மாதிரியா? துல்லியமா அதுவேதான். விலங்கினங்கள், பறவையினங்கள்னு பிரிக்கிற மாதிரி மனிதர்களுக்குள்ளேயும் இந்த இயற்கையான பல்லுயிரிய வேறுபாடு இருக்கவே செய்யுது. இதத்தான் இடஜாதி, நாட்டு ஜாதின்னு சொல்றாங்க. ஓ! அப்போ குளிர் பிரதேசத்துல வாழ்றவங்களோட தோல் நிறமும், வெப்ப பிரதேசத்துல வாழ்றவங்களோட உடல் அமைப்பும் மாறுபடுறதை சொல்றீங்களா? ஆமா. அதோட மட்டும் இல்லாம பல தலைமுறைகளா ஒரே நிலப்பரப்புல ஒரே தொழில செய்யற மனிதர்களோட மரபணுவிலையும் உடலமைப்பிலையும் மாற்றங்கள் வரும். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ ஒரு விவசாய குடும்பத்துல பிறக்கிற குழந்தையோட உடல் தாங்கும் திறனும் ஒரு தச்சர் குடும்பத்துல பிறக்கிற குழந்தையோட கைத்திறனும் இயற்கையாவே அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தகவமைச்சுக்கும். இத குலஜாதின்னு சொல்றாங்க. அப்போ தூள உலகத்துல இயற்கையில 100% சமத்துவம் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்றீங்க. பன்முகத்தன்மை தான் இயற்கையோட யதார்த்தம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இயற்கையில வேறுபாடுகள் இருக்கு. கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இயற்கையோட பன்முகத்தன்மையை நாம ஏத்துக்கணும், அது உயிரியல் உண்மைன்னு சொல்றீங்க. ஆனா வரலாறு நெடுங்கிலும் அது அப்படி இல்லையே. நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமா, இந்த வேறுபாடுகளை வச்சுக்கிட்டு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்னு ஒரு ஒடுக்குமுறை நடந்திருக்கு. ஒரு குழு இன்னொரு குழுவை அடிமைப்படுத்தியிருக்காங்களே, இது எப்படி இயற்கையாகும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கேதான் மனிதனோட அகங்காரம் உள்ளே நுழையுது. நல்ல கவனிங்க. இயற்கை ஒடுக்குமுறைய உருவாக்கல, மனிதர்கள் தான் அந்த இயற்கையான வேறுபாடுகளை ஒடுக்குமுறையா மாத்திட்டாங்க. அதாவது சிங்கம் நரிய விட வலிமையானது அப்படிங்கிறது உயிரியல் வேறுபாடு. அதுல உயர்வு தாழ்வு இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா. ஒரு மலை உயர்ந்திருக்கு, பள்ளத்தாக்கு தாழ்ந்திருக்கு. இது இயற்கையான நிலப்பரப்பு. இதுல மலை உயர்ந்தது, பள்ளத்தாக்கு தாழ்ந்ததுன்னு இயற்கை சொல்லல. ரெண்டும் அதனதன் இடத்துல தனித்துவமானது. ஆனா மனித சமூகம் என்ன பண்ணுச்சு? இந்த இயற்கையான பன்முகத்தன்மைய ஒரு சமூக ஏற்றத்தாழ்வா மாத்திடுச்சு இல்லையா? கரெக்ட். அதிகாரத்தை கையில வச்சிருந்தவங்க இந்த உயிரியல் மற்றும் சூழல் சார்ந்த வேறுபாடுகளை காட்டி தங்கள உயர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. சாஸ்திரங்களோட அடிப்படை நோக்கத்தையே அவங்க திரிச்சிட்டாங்க. அப்போ ஜாதி அப்படிங்கிற உடற்கட்டமைப்பு ஒரு காலத்துல வெறும் உயிரியல் அடையாளமா மட்டும்தான் இருந்துச்சு. மனிதர்களோட அதிகார பசிதான் அதை சமூக பிழவா மாத்திடுச்சுன்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. சரி, உடலால வர்ற ஜாதி இயற்கையானது, பிறப்பால வர்றதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த உடலுக்குள்ள இருக்கிற மனம் அல்லது சூட்சும உலகம் எப்படி இயங்குதுன்னு பாப்போம். வர்ணம் என்பது மனதின் குணங்களால் ஆனதுன்னா அது எப்படி தீர்மானிக்கப்படுது? இது உளவியலோட மிக ஆழமான பகுதி. சூட்சும உலகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எண்ணங்களால ஆனது. குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகளின்படி எண்ணங்கள் அப்படிங்கிறது காத்துல கரையற விஷயம் கிடையாது. பின்ன அதுக்கு உருவம் இருக்கா என்ன? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளும் ஒரு நுட்பமான உருவமும் இருக்கு. பிரபஞ்சத்துல எந்த ஒரு பருப்பொருளும் இயங்குறதுக்கு சில அடிப்படை விசைகள் தேவைப்படுற மாதிரி நம்ம மனசும் 3 முக்கிய இயக்க சக்திகளா ஆதாரமா வச்சு இயங்குது. ஓ, அந்த முக்குணங்களை சொல்றீங்களா? தமஸ், ரஜஸ், சத்வம். ஆமா, அதேதான். நம்ம குறிப்புகள்ல இந்த குணங்களை இயற்பியல் விதிகளோட ஒப்பிட்டிருக்காங்க. முதல்ல தமச பத்தி பேசுவோம். இத ஈர்ப்பு விதியோடும் நிலைமத்தோடும் இணைச்சு பேசுறாங்க. அது ரொம்ப சரியான ஒப்பீடு. பிரபஞ்சத்துல பெரிய கிரகங்கள் சின்ன பொருள்களை தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த இழுக்கிற விசைதான் தமஸ். இத மனித மனசுக்கு பொருத்தி பார்த்தா காலையில அலாரம் அடிச்சாலும் படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாத அந்த சோம்பல், அறியாமை, எதையும் மாத்திக்க விரும்பாத அந்த மந்த நிலை, இதுதான் தமோ குணம் இல்லையா? ஆமாங்க. ஒரு பாறையை நகர்த்துறது எவ்ளோ கஷ்டமோ அந்த அளவுக்கு தான் தமோ குணம் கொண்ட மனச மாத்துறதும் கஷ்டம். அடுத்ததா ரஜஸ். ரஜஸ்னா இயற்பியல்ல விளக்கும் சக்தி, அதாவது கினெட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. ஈர்ப்பு விசை எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருட்ட நினைச்சா விலக்கும் விசை அதை எதிர்த்து உந்தி தள்ளும். 2 கிரகங்கள் மோதிக்காம விலக்கி வைக்கிற அபாரமான சக்தி இது. அப்போ மனிதர்கள் கிட்ட அந்த ரஜோகுணம் எப்படிங்க வெளிப்படுது? ஆசை, வேட்கை,
கோபம், வாழ்க்கையோட உந்து சக்தி இது எல்லாத்துலயுமே வெளிப்படுது. நாம காலையில எழுந்து வேலைக்கு ஓடுறோம், பணத்தை துரத்துறோம், இலக்குகளை நிர்ணயிக்கிறோம். இது எல்லாமே ரஜோகுணத்தோட வெளிப்பாடுதான். அப்போ இது ஒரு நல்ல குணம் தானே? கண்டிப்பா. இந்த உந்து சக்தி இல்லனா உலகத்துல எந்த வளர்ச்சியும் இருக்காது, நாகரிகமும் தோன்றியிருக்காது. ஆனா ஒரு நிமிஷம். தமஸ் நம்மளை தொடர்ந்து கீழே இழுக்குது, ரஜஸ் நம்மளை வேகமா உந்தி தள்ளுது. இந்த 2 பேரும் முரண்பட்ட சக்திகளும் கட்டுப்பாடு இல்லாம மோதிக்கிட்டா விபத்து தானே நடக்கும். அங்கேதான் அந்த 3வது சக்தியான சத்வகுணம் உள்ள வருது. சத்வம் அப்படிங்கிறது சமநிலை, அதாவது எக்விலிபிரியம். ஓ, தமஸ் ரஜஸ் 2யும் சமநிலையில இயங்க வைக்கிற சக்தி இதுதானா? ஆமா, அது ஒரு மறைமுகமான அமைதியான சக்தி. இந்த சத்வ குணத்தை விளக்குறதுக்கு சாஸ்திரங்கள்ல ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு நாட்டுல திருட்டே நடக்கலேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற நீதிபதிக்கு வேலையே இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட். ஆனா அதுக்காக அந்த நாட்டுல நீதிபதியே இல்ல, அவருக்கு சக்தியே இல்லைன்னு நாம சொல்லிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த நீதிபதி அங்கே அமைதியா உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் தண்டிப்பார் அப்படிங்கிற விழிப்புணர்வு அல்லது அந்த பயம்தான் அந்த நாட்டுல எந்த சலசலப்பும் இல்லாம ஒரு சமநிலையை உருவாக்குது. அவர் கத்தி பேச வேண்டியதில்ல. ஆமா, ஆயுதம் ஏந்த வேண்டியதும் இல்ல, அவர் அங்கே இருக்கிறதாலேயே ஒரு ஒழுங்கு நிலவுது. சத்வகுணமும் அதே மாதிரிதான். அது ஆர்ப்பாட்டம் பண்ணாது, ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற அறியாமையையும் பேராசையையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்போ இந்த 3 குணங்களோட கலவை தான் ஒரு மனிதனோட வர்ணத்தை தீர்மானிக்குது இல்லையா? துல்லியமா சொன்னீங்க. சத்வகுணம் அதிகமா உள்ளவங்க சமூகத்துல சிந்தனையாளர்களா, வழிகாட்டிகளா இருப்பாங்க. இவங்க தான் பிராமண இயல்பு கொண்டவங்க. அப்போ ரஜோகுணமும் சத்துவமும் கலந்தவங்க? அவங்க சமூகத்தை இயக்குற தலைவர்களா, நிர்வாகிகளா இருப்பாங்க. இவங்க க்ஷத்ரிய இயல்பு. ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்தவங்க வணிகர்களா இருப்பாங்க. இவங்க வைசிய இயல்பு. தமோகுணம் மட்டுமே அதிகமா இருந்தா? அவங்க சுயமா சிந்திக்காம மத்தவங்க சொல்றத கேட்டு உழைக்கக்கூடிய சூத்ர இயல்பு கொண்டவங்க. இது கேட்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இது இந்தியாவுக்கு மட்டுமான ஒரு விஷயமும் இல்ல குறிப்பிட்ட மதத்துக்கான விஷயமும் கிடையாது. இந்த உளவியல் அமைப்பு அமெரிக்காவுக்கும் பொருந்தும், ரஷ்யாவுக்கும் பொருந்தும். ஆமா, எங்கெல்லாம் மனித மனம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த முக்குணங்கள் இருக்கும். அதனால இந்த 4 வர்ணங்களும் இருக்கும். ஆனா இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடுன்னு கேளுங்க. ஜாதிங்கிறது பிறப்பால வர்றது, உடலோட ஒட்டியதுன்னு சொன்னீங்க. வர்ணங்கிறது மனசோட குணங்களை சார்ந்ததுன்னு சொன்னீங்க. அப்போ சமூகத்தால உயர்ந்த ஜாதின்னு கருதப்படுற ஒரு வீட்ல ஒருத்தன் பிறக்கிறான். அவன் உடல் சூழல் ஜாதி உயர்ந்தது. சரி. ஆனா அவனோட மனசு தமோ குணத்தால நிரம்பி சோம்பேறியா ரொம்ப மோசமான குணங்களோட இருந்தா அவனோட நிலை என்ன? இத சாஸ்திரங்கள் எப்படி பாக்குது? மனுஸ்மிருதியோட 10வது அத்தியாயத்துல இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சூத்ரன் தன்னுடைய நல்லொழுக்கத்தாலும் அறிவாலும் பிராமண நிலையை அடைய முடியும்னு அது சொல்லுது. அப்படியா? அதே மாதிரி ஒரு பிராமணன் தன் குணத்தை இழந்தா அவ சூத்திர நிலைக்கு தாழ்ந்துடுவான்னு அதே ஸ்லோகம் சொல்லுது. இது பிறப்ப தாண்டிய மனசோட தகுதி. தியரியா இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில இப்படி நடந்திருக்கா? வரலாற்று பதிவுகள்ல மக்கள் அவங்க ஜாதி தொழிலையே அடைபட்டு கடந்ததுதான் உண்மை. ஒரு மனிதன் தன் குணத்தை மாத்தி தன் வர்ணத்தை உயர்த்திக்கிட்டதுக்கு ஆதாரங்கள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மகாபாரதத்துல வர வியாத கீதா இதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணம். அதுல தர்மவியாதன் அப்படின்னு ஒரு கசாப்பு கடைக்காரர் வருவாரு. கசாப்பு கடைக்காரரா? ஆமா, அவர் விலங்குகளை வெட்டி விக்கிற சமுதாயத்துல பிறந்தவர். அது அவரோட குலத்தொழில். அவரோட சூழல் முழுக்க ரத்தம், மாமிசம், வன்முறை நிறைஞ்சது. ஆனா கௌசிக முனிவர்னு ஒரு பெரிய ரிஷி தர்மத்தை பத்தி கத்துக்க இந்த தர்மவியாதன் கிட்ட தான் வருவாரு. என்னங்க சொல்றீங்க? ஒரு ரிஷி போய் கசாப்பு கடைக்காரர்கிட்ட பாடம் கத்துக்க வந்தாரா? இப்படி ஒரு கசாப்பு கடைக்காரரால சத்வகுணத்தோட உச்சத்தை அடைய முடிஞ்சது. அந்த வன்முறையான தொழில் அவர் மனச பாதிக்கலையா? அதுதான் இதுல இருக்கிற சூட்ச்மம். தர்மவியாதன் அந்த தொழில செய்த விதம்தான் அவரோட வர்ணத்தை மாத்துச்சு. அவர் தன் வேலைய ஒரு கடமையா, ஸ்வதர்மமா செஞ்சாரு. ஓ, பற்றி இல்லாம செஞ்சாருன்னு சொல்றீங்களா? ஆமா, விலங்குகளை வெட்டும்போது அவருக்குள்ள கோபம் இல்ல, மாமிசத்தை விக்கும்போது பேராசை இல்ல. இது என் தொழில், இத நான் எந்த அகங்காரமும் இல்லாம நேர்மையா செய்வேன் அப்படிங்கிற நிஷ்காம கர்ம மனநிலையில அவர் இருந்தாரு. அப்போ தொழில் தூளமானது, அது அவர் ஜாதியை குறிக்குது. ஆனா அவர் செஞ்ச மனநிலை சத்துவகுணம் நிறைஞ்சது. எக்ஸாக்ட்லி. அதனால அவர் வர்ணத்தால ஒரு சிறந்த பிராமணராக முனிவர்களாலேயே போற்றப்பட்டார்.
இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லப்போனா பகவத்கீதையும் இதே தான் சொல்லுது. நெருப்புல எப்படி புகை இயல்பாகவே இருக்குமோ அதே மாதிரி எந்த ஒரு தொழிலையும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக தொழிலை விட்டு ஓட வேண்டியதில்லை. ஆமா, அந்த தொழில செய்யற மனநிலைய மாத்திக்கிட்டா போதும். இது பலாயிரம் வருஷங்களுக்கு முன்பே உழைப்பின் மேன்மை, அதாவது டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படிங்கிற தத்துவத்தை எவ்வளவு ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. இத நீங்க இன்றைய கார்ப்பரேட் உலகத்தோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பெரிய பணக்காரர் வீட்ல ஒருத்தன் பிறக்கறான். பல கோடி சொத்துக்களுக்கு வாரிசு. இது அவனோட உயர்ந்த பௌதிக சூழல், அதாவது ஜாதி. ஆனா அவன் சோம்பேறியா இருந்தா, சுய கட்டுப்பாடு இல்லாம போதை, சோம்பல்னு தமோ குணத்துல உழல்றானா, சாஸ்திரத்தின்படி அவன் வர்ணத்தால சூத்திரன் மட்டுமே. அவன் பிறப்பு அவனை காப்பாற்றாது. அதே சமயம் ரொம்ப வறுமையான சூழல்ல பிறந்த ஒருவன் கடின உழைப்பாளையும் அறிவாளையும் உயர்ந்து சத்வகுணத்தோட ஒரு சிறந்த அறிவியலாளரா வர்றான்னா அவன் வருணத்தால் பிராமணன். அவன் பிறப்பு அவனோட மனசை தீர்மானிக்கல. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த தூல உடலான ஜாதியையும் சூக்ஷ்ம மனமான வர்ணத்தையும் கடந்து போனா அங்கே ஒரு இறுதி நிலை இருக்கு. சாஸ்திரங்கள் சுட்டி காட்டுற உண்மையான விடுதலை அதுதான். அதுவே ஆன்ம உலகம். ஆமா, நாம உடலையும் மனசையும் பத்தி பேசிட்டோம். இப்போ ஆன்மாவுக்கு வருவோம். ஆன்மா உலகத்தை பத்தி புரிஞ்சுக்க ஒரு பாரம்பரியமான உதாரணம் சொல்லுவாங்க. குடத்து நீரும் பெருங்கடலும். அது ஒரு மிக ஆழமான தத்துவ உருவகம். இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பரந்த பெருங்கடல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன மண்பானைய முழுக்குறோம். சரி, இப்போ பானைக்குள்ளேயும் தண்ணி இருக்கு, வெளியவும் தண்ணி இருக்கு. ஆமா. ஆனா அந்த மண்பானை இருக்கிற வரைக்கும் இது பானைக்குள் இருக்கும் நீர், அது கடலின் நீர்னு ஒரு செயற்கையான பிரிவு தெரியுது. அந்த மண்பானை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உடல், மனம், ஜாதி, வர்ணம் எல்லாமே. இது ஒரு தற்காலிகமான எல்லை. அப்போ அந்த மண்பானை உடைஞ்ச அடுத்த நிமிஷம் உள்ளே இருந்த நீரும் வெளியே இருந்த நீரும் ஒன்னாகிடுது. இது குடத்து நீர் அப்படிங்கிற அடையாளமே இல்லாம போயிடுது. ரொம்ப சரி. அதே போலத்தான் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் இந்த பிரபஞ்சத்துல நிறைஞ்சிருக்கிற ஆன்மாவும் அடிப்படையில ஒண்ணுதான். இடையில இருக்கிற இந்த உடலும் மனசும் தான் நம்மள தனித்தனியா காட்டுது. அதனால தான் உண்மையான ஞானிகள் மனிதர்களை பார்க்கும்போது அவங்க ஜாதியையோ குணங்களையோ பார்க்கறது இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற அந்த ஒரே ஆன்மாவை மட்டுமே பார்க்கறாங்க. ஆமா, இத மனுஸ்மிருதி சமதர்ஷனம்னு சொல்லுது. ஒரு நாய், ஒரு யானை, ஒரு பண்டிதன், ஒரு எளிய மனிதன் எல்லாருக்குள்ளயும் ஓடுற அந்த மின்சார ஒண்ணுதானு அவங்க உணர்ந்திருக்காங்க. ஒரு நதி எந்த சேத்திலிருந்து உருவாகி வந்தாலும் அதன் நீரை நாம புனிதமா ஏத்துக்கிறோம். அதே போல ஒரு மனுஷனோட பிறப்ப வச்சு அவனை எடை போடக்கூடாது. கண்டிப்பா. மகாபாரதத்தை எழுதின வியாசர் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர். ராமாயணத்தை எழுதின வால்மீகி வேட்டை சமுதாயத்துல பிறந்தவர். உலகம் அவங்க பிறந்த ஜாதிய பார்க்கல, அவங்களோட அறிவையும் சத்துவ குணத்தையும் பார்த்து கொண்டாடுச்சு. ஒருத்தன்கிட்ட உண்மையான திறமை இருந்தா எந்த ஜாதி கட்டமைப்பும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமாங்க. இந்த ஆன்மீக சாஸ்திரங்களை நாம முழுமையா நம்புறோமோ இல்லையோ, இன்றைய நவீன கார்ப்பரேட் உலகமே இதுக்கு ஒரு வாழும் சாட்சி. தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில இயங்குற அமைப்புகள் எப்போதுமே மேல வந்துடும். ஒரு நிறுவனத்துல வேலைக்கு எடுக்கும்போது அவங்க ஜாதிய பார்க்கறதில்ல, அவங்க தகுதிய, அதாவது வர்ணத்தை மட்டும்தானே பார்க்கறாங்க. அதனால ஜாதியின் பெயரால சண்டையிடுறது முற்றிலும் அறியாமைதான். கரெக்ட். அப்போ இந்த ஆழமான அலசல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டத இப்படி சுருக்கலாம். ஜாதி அப்படிங்கிறது உடலோட பன்முகத்தன்மை, அது ஒரு பௌதீக யதார்த்தம். வர்ணம் அப்படிங்கிறது மனதோட தகுதி, அது நம்ம குணங்களோட வெளிப்பாடு. ஆன்மா அப்படிங்கிறது எல்லைகள் இல்லாத மாபெரும் சமத்துவம். ரொம்ப அழகா சுருக்கிட்டீங்க. நம்ம ஆரம்ப புள்ளியான ஜாதிய நம்மால வாத்த முடியாது. ஆனா நம்ம தகுவியே வர்ணத்தை நம்மால நிச்சயம் வளர்த்துக்க முடியும். இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை. இத கொஞ்சம் உங்க அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. வர்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசோட குணங்களை பொறுத்து மாறக்கூடியதுன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம மணிக்கணக்கா போன்ல பார்க்கிற சமூக வலைத்தளங்களும் அதை பின்னணியில இயக்குற அல்காரிதம்களும் என்ன செய்யுது? ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா. அவை நம்மள அறியாமலேயே மணிக்கணக்கா ஒரே இடத்துல முடக்கி வச்சு தமோ குணத்தோட சோம்பலுக்கு தள்ளுது. அல்லது போலியான செய்திகளை காட்டி தேவையற்ற கோபத்துக்கும் ஆசைக்கும் தூண்டிவிட்டு ரஜோகுணத்துக்கு செயற்கையா மாத்துது. அப்படியென்றால் இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்க குணங்களோட ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? ஒரு இயந்திரம் அல்லது ஒரு அல்காரிதம் உங்க வர்ணத்தை தீர்மானிக்க நீங்க அனுமதிக்க போறீங்களா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.
இந்த ஆழமான அலசல்ல எங்களோட பயணித்ததுக்கு நன்றி.